வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேங்காய் பொட்டுக்கடலை எதுவுமே சேர்க்காம அட்டகாசமான சுவையில் இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சட்னி செய்யறது ரொம்ப ஈஸிங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ 10 பல்லு பூண்டுகளை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த பருப்புகள் வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அதுவரை நம்ம பக்குவமாக வறுத்துக்கலாம். பாருங்க, பருப்போட கலரும் லைட்டாக மாறிடுச்சு, லைட்டாக வாசனையும் வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகும் வரை நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதுங்க. இது போல் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துட்டு இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு இது நல்லா ஆறட்டுங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் அரைச்சிக்கணும். இது லைட்டாக கொரகொரப்பாக தான் இருக்கும். அப்போ தான் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக வேணும்னாலும் இப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிந்த பிறகு 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை இலைகளை ரொம்ப பொரிய விடாமல் உடனே இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை போட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே எடுத்துடணுங்க. அப்போ தான் இது நல்லா க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.